ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம கிராஃப்ட் சீரீஸில் ஒரு சிம்பிளான ஈஸியான கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா பிளாக் சார்ட்டும் நான் கார்ட்போர்டும் ஸ்டிக் பண்ணி எடுத்திருக்கேன். இல்லைனா நீங்கள் வேறு கலர் கூட நீங்கள் நல்லா டார்க் கலர் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நபாட்டிக் கவர், இந்த மாதிரி நீங்கள் எந்த ரேப்பர் ஆனாலும் எடுத்துக்கலாம். பிஸ்கெட் ரேப்பர் உள்ளே நமக்கு சில்வர் ஃபாயில் ஃபினிஷிங் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த கிராஃப்ட் ரொம்பவே ஷைனிங்காக லுக்காக அழகாக இருக்கும். இப்போ இந்த ரேப்பர் வச்சு தான் நம்ம ஒரு சிம்பிளான கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த ரேப்பரில் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேப்பரை ஒரு 4 ஃபோல்டு பண்ணிவிட்டு என்ன டிசைன் வரையினேன் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் ஒரு சர்க்கிள் ஷேப் போடுறீங்க அப்படின்னாலும் தனித்தனியாக கட் பண்ணுறதுக்கு, ஈக்குவலாக கட் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஒரு சின்ன ஹார்ட்டின் ஷேப் அப்புறம் பெரிய ஹார்ட்டின் ஷேப் யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி 4 ஃபோல்டிங் போட்டுக்கிட்டு நான் பெனில் மார்க் பண்ண போகிறேன் ஹார்ட்டின் ஷேப்புக்கு. அந்த ஹார்ட்டின் ஷேப்பை பேஸ் பண்ணி நான் ஒரு 4 பீசஸ் ஈக்குவலாக, அடுத்து ஒரு 4 பீசஸ் ஈக்குவலாக அந்த ரேஞ்சில் கட் பண்ண போகிறேன். இதே மாதிரி நீங்கள் ஒரு சர்க்கிள், ஒரு ஸ்டார் ஷேப், உங்களுக்கு என்ன ஷேப் விருப்பமாக இருக்கோ அதை பண்ணலாம். இது பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கும். அதே டைமில் வேஸ்ட் பண்ணாமல் அந்த ரேப்பரை நம்ம பண்ணது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி இன்னும் கம்ப்ளீட் லுக் தருது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் இப்போ ஹார்ட் ஷேப் வரைஞ்சிட்டு அதே மாதிரி 3 ஷேப்பாக நான் ஸ்ப்ளிட் பண்ணி வரைய போகிறேன். நல்லா ஃபோல்டிங் கொடுத்துட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா எட்ஜஸ் நல்லா உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும். அடுத்தும் அதே மாதிரி நான் இப்போ வரைஞ்சிட்டு அப்படியே கட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், 3 இது பண்ணிவிட்டேன். இப்போ 3 இதுலேருந்து நான் அதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஷேப்லாம் நம்மளுக்கு வந்துடும். இப்போ அடுத்து இந்த போர்டில் உங்களுக்கு எந்த பேட்டர்ன் வேணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா அது ஒரு ட்ரீ, அதாவது ஒரு பலூன் நம்ம பறக்க விட்டால் எப்படி இருக்குமோ அந்த இதில் நான் இதை இதில் ஸ்டிக் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா ஃபெவிக்விக் இருக்குது இல்லைங்களா, அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபெவி பாண்ட் அந்த மாதிரி என்ன நிறையா பிராண்ட் இருக்குது. நான் ஃபெவிக்விக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ளூகன் இல்லாட்டி நம்ம இதை கூட வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். 2 பெருசு மிடில் குட்டியாக இருக்கிறது அந்த ஆர்டரில் நான் இதில் பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், ஒட்டின உடனே ஸ்டிக் ஆகிடும். இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒயிட் பென்சில் இருக்குது இல்லைங்களா, ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணி கிளாஸில் எழுதுகிற பென்சில் இது, அதில் ஒரு சின்ன நூல் மாதிரி நான் அதில் இது பண்ணிக்கிறேன். இதில் எனக்கு பிடிச்ச ஒரு பாசிட்டிவ் கோட், பி த வே வாட் யூ ஆர் அப்படிங்கிறத நான் எழுதிக்கிறேன். உங்களுக்கு எதனா ஒரு பாசிட்டிவ் கோட்ஸோ இல்லை எதனா ஒரு ஃபேமஸ் பர்சனோட டைலாக்ஸோ உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை எழுதிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாலில் எங்கன்னா ஸ்டிக் பண்ணும்போது அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இதுக்கு சுற்றி நீங்கள் ஃப்ரேம் கூட போட்டுக்கலாம். ஃப்ரேம் போட்டுக்கிட்டால் இன்னும் பார்க்க லுக்காக இருக்கும். நான் இப்போ பார்த்திங்கன்னா இதை ஒரு கார்ட்டூன் வச்சு நான் இதை ஃபுல்ஃபில் பண்ண போகிறேன். ஷின்சானோட கீ செயின் என்கிட்ட இருந்துச்சு, அந்த வச்சு நான் இந்த இடத்த ஃபில் பண்ணுறேன். அப்படி இல்லைனா நீங்கள் எதனா ஒரு டால் பேப்பர்லேயே வரைஞ்சி கட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் ஸ்டிக்கர் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணியே தான் ஸ்டிக் பண்ணேன். ரொம்பவே சூப்பராக ஸ்டிக் ஆச்சு. நான் இப்போ அதை வாலில் கூட மாட்டியிருக்கேன். இப்போ வரைக்கும் அந்த எதுவுமே பிரிஞ்சு வரல எனக்கு. ஃபெவிக்விக்குமே நல்லா ஸ்டிக் ஆகிருக்கு க்ளூகன் ரேஞ்சுக்கு. ஸோ நல்லா நம்ம ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிட்டோம். ஸ்டிக் பண்ணிவிட்டு நான் இப்போ சுற்றி ஃப்ரேம் எதுவும் கொடுக்கல, அப்படியே டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி தான் நான் அதை ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி பாசிட்டிவ் கோட்ஸ் எழுதி நம்மளுக்கு நம்ம பார்வைக்கு அதிகமாக படுற இடத்துல இருக்கும்போது நம்ம எப்போல்லாம் டவுனாக ஃபீல் பண்ணுறோமோ அப்போல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ இப்போ இதோட லாஸ்ட் ஃபினிஷிங் லுக் இப்படி தான் நம்மளுக்கு இருக்குது. நீங்கள் உங்களோட வால் கலருக்கு ஏற்ற மாதிரி டார்க் கலர் சூஸ் பண்ணிங்கன்னா நல்லா அட்ராக்டிவாக லுக்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த கிராஃப்ட்டு. ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கிராஃப்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீட் யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ.